கொடுக்கக்கூடிய அந்த விசாலமான அந்த மனப்பாங்கு, அதே மாதிரி நல்ல குணங்கள், தம்மை விடவும் பிறர்களை முற்படுத்தக்கூடிய சில தன்மைகள், இப்படியாப்பட்ட சில தன்மைகள் உலகளாவிய ரீதியில என்ன நடந்திருக்குன்னா இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது நாங்க வரலாறுலையும் பார்த்துருக்கிறோம், சமகாலத்தில் நேரடியாக பார்க்கறதுக்கே. இதை எப்படி விளங்குறதுடா, சவுதி நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறாரு, சுலைமான் அர் ரஹீலி என்று இவர்கள் சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், பிரசங்கி. இவர் சென்றாருடைய ஒரு உபதேசத்துல, ஒரு சொற்பொழிவுல அவருக்கு கேள்விப்பட்டுச்சா ஒரு ஊரை பத்தி, ஒரு முஸ்லீம் ஊர். அந்த ஊர்ல பள்ளிவாசல்களும் இல்லை, குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணி வசதியும் இல்லை. இப்ப விசாரிச்சு பார்த்தாங்க, இது ரெண்டுக்கும் எவ்வளவு போகும் சொல்றாரு. கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான பொறுமதி சவுதி கணக்கின்படிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 சவுதி ரியால்கள் என்ற ஒரு கணக்கொண்டு சொல்றாரு. அந்த தொகையை அந்த ஊர் வாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாளருக்கு அனுப்பி அந்த பள்ளி வாழைகளையும் அழகான முறையில் கட்ட சொல்லி அழகான ஒரு கிணறு ஒன்று தோண்ட சொல்லிக்கிறான். தண்ணியை ஊர் மக்கள் பிரயோசனம் அடைகிறதுக்காக வேண்டி அதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, சல்லி அனுப்பக்கூடிய நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு, இந்த கிணறு இந்த ஊர் மக்கள் மாத்திரம் பாவிக்காம அது கரியத்துல் முஜாவிரா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்நிய கிராமம் இருக்கு, இந்த தண்ணியை அந்த பக்கத்து ஊருக்கார ஆட்களுக்கும் தேவைப்பட்டா அவங்களுக்கும் கொடுங்க. இப்ப பள்ளியை சல்லி வைத்து சேர்ந்தவன் பின்னால நல்ல முறையில மஷூரா பண்ணி பள்ளிவாசலை கட்டினாங்க. பள்ளிவாசலை கட்டி போட்டு பக்கத்துல ஒரு கிணறையும் தோண்டினாங்க. ஊர் மக்களுடைய தேவைக்காக வேண்டி பாவிச்சதோட இப்ப கிணறையும் தோண்டி முடிஞ்சு அந்த ஊருடைய பொறுப்புதாரி என்ன செஞ்சாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு ஒரு செய்தி அனுப்பினாரு. இல்ல அவரே பேசி சொன்னாரு, உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா, ஒரு 300-350 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் இருக்கக்கூடிய ஊர், தண்ணி தேவைப்பட்டா நீங்க இந்த கிணத்துல வந்து தாராளமா எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு ஆச்சரியத்தோடு கேட்கிறாரு, ஏன்? அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, இந்த தலைவர் சொல்றாரு, சவுதி நாட்டிலிருந்து எங்களுக்கு இந்த பள்ளி கட்டுறதுக்காக வேண்டி, இந்த கிணற தோன்றதுக்காக வேண்டி அனுப்பக்கூடிய அந்த சகோதரர்கள், எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் வேண்டி கொண்டாங்க, கிணற தோண்டி நாங்க பாவிக்கிறதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்நிய மக்களும் கேட்டா அவங்களுக்கும் கொடுத்து உதவுமாறு கேட்ட வேண்டி கொண்டாங்க. அதனால தான் நாங்க இப்படி உங்கள்கிட்ட சொன்னோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த தலைவர் இந்த செய்தியை ஊர் மக்களுக்கு சொன்னாரு. அவங்களும் பிரயோசனம் அடைஞ்சாங்க, அவர்களுடைய உள்ளத்துல நல்லெண்ணம் உண்டாகிச்சு. அந்த சுலைமான் அர் ரஹீலி அவர் சொல்றாரு, கேள்விப்பட்டுச்சான் பின்னால அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 350 குடும்பங்களும் குல்லுஹும் கது அஸ்லமு, அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சமத்துவத்தோட அழகான முறையில சந்தோஷத்தோட சகவாழ்வோட என்ன செஞ்சிருக்கிறாங்க, பின்னால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்ற கருத்தை அவர் அந்த சொற்பொழிவுகளை விளங்கப்படுத்துறாரு. அப்ப பாருங்க, அந்த ஈத்தனல் லெஹ்சான், அந்த குணம் என்ன சொன்ன வார்த்தை, அந்த பக்கத்து ஊருக்காரர்களையும் மறந்துடவானம், தண்ணி கொஞ்சம் கொடுங்க, இவ்வளவு தான் சொன்னது. இது எத்தி வைக்கப்பட்டுச்சு, முழு ஊருடைய இஸ்லாத்துக்கும் காரணமாக அவர்களுடைய இந்த செயற்பாடு மாறி. இதுதான், இதன் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவியது அந்த காலத்திலிருந்து. எங்கட அந்த குணம், எங்களை விடவும் பிற மக்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை, தயால தன்மை. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுது. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னால யூரோப்ல ஒரு பேட்டி, அதாவது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில ஒரு மார்க்க அறிஞர் வந்து கலந்து கொள்றாரு. பிரபல்யமான மார்க்க அறிஞர். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க எப்படி இந்த குறுகிய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு தாவா பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க? கனிமானவர்களை தெளிவாக கேளுங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மிக நுணுக்கமான, நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அவர் சொன்னார், வேற ஒன்றுமல்ல, ஏண்ட ஊர் ரோமானியா, நாங்க 1993 ஆண்டு ஏண்ட மனைவி, ஏண்ட 4 பிள்ளைகளும் ஏண்ட பெற்றோர்களோட துருக்கி நாட்டுக்கு ஒரு சுற்றுலா போனோம். வைத்து அங்கே இறங்கி பல இடங்களை பார்த்து கொண்டு ஒரு நாள் ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் மகரிபுடைய நேரம் ஆகிச்சு, சூரியன் மறைஞ்சிட்டு. அந்த ஊரு ஒரு பின்தங்கிய பிரதேசம், நினைக்கிற மாதிரி கடைகளும் இல்லை, தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ்களும் இல்லை. இப்ப நான் என்ன செஞ்சோம்டா, கொஞ்சம் தூரம் போக்குற நேரத்தில் பார்த்தோம், ஒன்றுமே விளங்குது இல்லை. ஒரு முஸ்லீம் நபர் வாரார், எங்களுக்கு நல்லா விளங்குது. அப்ப அவரை வாகனத்தை பக்கத்தில் நிப்பாட்டி அவர்கிட்ட கேட்டோம், இப்படி தாண்டு. அவர் சொன்னார், இந்த இடத்துல இந்த ஹோட்டல்ஸ்களும் இல்லை, தங்குறதுக்கும் மேலாது, சரி நீங்க விரும்பினா வாங்க, என் வீட்டுல தங்கிட்டு போகலாம். இப்ப இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, மூஞ்ச பார்த்து கொண்டுட்டு சரி போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்கு போறாங்க. சின்ன வீடு, குடிசை வீடு, சாதாரண சின்ன வீடு. வீட்டுக்கு போனதன் பின்னால நல்ல முறையில கவனிச்சாரு. இரவுடைய சாப்பாடையும் ஏற்பாடு செஞ்சார் அந்த மனிதர். எழுதுறாங்க, அஷாஅன் முதவாதியன், சாதாரண ஆதியன். பொதுவாக நாங்க வலிமையாக நாங்க சாப்பிடக்கூடிய
அந்த எளிமையான ஒரு சாப்பாடு எங்களுக்கு முன்னால் கொண்டு வச்சார். ஏன்னா அவட கஷ்டம். அப்ப நாங்க அன்றைக்கு இரவு சாப்பிட்டதன் பின்னால தூங்குறதுக்கு ரெடியாகக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னாரு, இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய அறை இருக்குதானே, இந்த அறையில நீங்க படுங்க, நான் என்ன மனைவி எங்களை பிள்ளை குட்டி எல்லாம் பின்னால் ஒரு அறை ஒன்று இருக்கு, நாங்கள் அதில் படுத்துக் கொள்றோம். இப்ப இரவுல படுத்தாங்க, காலையில எழும்புறாங்க. காலையில எழும்பி இப்ப இவங்க முழுமையாக ஆயத்தமாக ஆகி இப்ப வானத்துக்கு போறதுக்கு முன்னால கதவை திறக்கிறாங்க. இவரை தேடுறாங்க, யார வீட்டு ஓனரை தேடுறாங்க. பார்த்தா இவரும் இவருடைய மனைவி 2 பிள்ளைகளும் நடுங்கி கொண்டு கடுமையான கூதல்ல வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழால தூங்கி கொண்டிருக்கிறாங்க, நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஆச்சரியம். உடனடியாக இந்த 2 பேரும் போய் சொன்னாங்க. இப்படியே சொல்றாரு, நாங்க கேட்டவங்ககிட்ட ஹல் அந்த மஜ்னூன், உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கி, எங்களுக்கு உங்களோட வீட்டை தந்துட்டு நீங்க மரத்துக்கு கீழால இந்த பயங்கரமான கூதல்ல, கடுமையான அல் பர்து ஷதீத் அல் காரிஸ், கடுமையான கூதல், இதுல நீங்க மரத்துக்கு கீழால தங்கி இருக்கிறீங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, என்னிடத்துல வேறொன்றும் அல்ல, எங்களோட மார்க்கம் எங்களோட இஸ்லாம் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டி, எங்களோட இஸ்லாம் எங்களுக்கு இப்படித்தான் வழிகாட்டி. அதனால நாங்க விருந்தாளிகள் வந்தா இது அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்று சொல்லி நாங்க விருந்தாளிகள் யார் வந்தாலும் நாங்க இப்படித்தான் கவனிப்போம், எங்களுக்கு இப்படித்தான் வழிகாட்டப்பட்டிருக்கே என்று சொன்ன நேரத்தில் இந்த மனிதர் சொல்றாரு, ஃபபகத் ஜௌஜதி, என்ற மனைவி தேமி தேமி அழ ஆரம்பிச்சுட்டான். இஸ்லாம் என்று இப்படியாப்பட்ட ஒரு மார்க்கமா? எங்க எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு. உடனடியாக அவர்கிட்ட கேட்டோம், இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு சுருக்கமாக விளங்குறதுக்கு கேளுமான சில நேரத்தில் அந்த மனிதர் ஒரு குரானை கொண்டு தந்தாரு, ஒரு டிரான்ஸ்லேட் குரானை கொண்டு தந்தாரு. அதை நாங்கள் 1 மாதம் படித்தோம், 2 மாதம் படித்தோம், முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். அந்த மனிதர் சொல்றாரு அந்த நிகழ்ச்சியில, நல்லா தெளிவாக கேளுங்க, ஏண்ட கையால இப்ப இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. இவர்களுக்காக வேண்டி ஏன் தவ்வா இந்த பிரச்சாரத்துக்காக வேண்டி ஃபஅப்னி மர்கஸன் இஸ்லாமியன், இஸ்லாமிய ஒரு மர்கஸ நான் என்னோட சொந்த செலவுல கட்டி கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை அந்த மனிதர் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறாரு. கண்ணியமானவர்களே, வேறொன்றுமல்ல, அந்த குடும்பத்தினுடைய விருந்து வசாரம் தன்னை விடவும் பெரிய, அதாவது விருந்தாளிகளை பெரிதாக மதிச்சு பிறருடைய தேவையை பெருசாக மதிச்சு, இன்றைக்கு பாருங்க அந்த குடும்பமும் இஸ்லாம், அவர்கள் மூலமாக லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இப்ப இந்த செய்தியையும் கேட்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்களோ எல்லாத்துடைய நன்மையும் அந்த சாதாரணமாக ஆரம்பத்தில் நடந்து வந்த அந்த மனிதருக்கு கட்டாயமாக கிடைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த குணத்தை எங்களுடைய குணமாக நாங்கள் ஆக்கிக்கொண்டா நாங்கள் பெருசா பேச தேவையில்லை, பேச்சாற்றல் எங்கள்கிட்ட தேவையில்லை, பெருசா பணம் தேவையில்லை, பெருசா அதிகாரங்கள் படிப்பு தேவையில்லை, நல்ல குணம் மட்டும் இருந்தா எங்களுடைய இந்த இஸ்லாத்தை அவசரமாக முழு உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது மிக